ரேண்டமாக இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சில நேரம் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் கண்ணில் படும். அதை பார்க்கும்போது ரொம்ப டெம்ட் ஆகிடும். ஆனால் நம்ம கடையில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரே ஒரு பீஸை நம்ம எல்லாமே சேர்த்து வாங்கி செஞ்சு ஒரு 4-5 செஞ்சு சாப்பிட்றத விட அதிகமான விலை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக நம்மளால் வீட்டிலே கொண்டு வர முடியும். ஆனால் பொறுமைங்கிறவனு ரொம்ப அவசியம். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் பாப்பாவுக்கு நான் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. ஆனால் நமக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ரொம்ப சின்ன வயசுலேயே இதெல்லாம் கொடுக்கலாமா? ஏன்னா பிரெட்டு இப்போல்லாம் வந்து எதை பார்த்தாலும் அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, மைனஸ் சாப்பிடக்கூடாது, பிரெட்டு சாப்பிடக்கூடாது, பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ ஆசைப்படுறத மாதத்துக்கு ஒரு நாள் போல் எடுத்துக்கிட்டால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க மேக்ஸிமம் ஃபுட்டில் எதை சாப்பிட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ எதை தான் சாப்பிட்றது, எப்படி தான் வாழ்றதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்களோட ஐடியாஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனல் அவுட்கம் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பம் இருந்தால்.